Hi, welcome to Learn English. லாஸ்ட் வீடியோவில் சப்ஜெக்ட் சிங்குலராக வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி டஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அவர் ஒரு கார் வைத்திருக்கிறார், ஹீ ஹேஸ் அ கார். அவர்களிடம் ஒரு கார் இருக்கிறது, இது எப்படி சொல்கிறது? தே ஹாவ் எ கார். ஸோ சிங்குலருக்கு ஹேஸ் வரும், ப்ளூரலுக்கு ஹாவ் வரும். அதாவது ஒருமைக்கு ஹேஸ் வரும், பன்மைக்கு ஹாவ் வரும். ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை எஸ்ஸில் முடியுதா? அந்த எஸ் சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். தே ஹாவ் அ கார். அவரிடம் என்ன இருக்கிறது? வாட் டஸ் ஹீ ஹாவ்? இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். வாட் டஸ் ஹீ ஹாவ்? இந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தையும் சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வாட் டஸ் ஹீ ஹாவ்? அவர்களிடம் என்ன இருக்கிறது? வாட் டு தே ஹாவ்? எல்லா சென்டென்சஸோட ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஹீ ஹேஸ் அ கார், தே ஹாவ் அ கார். வாட் டஸ் ஹீ ஹாவ்? வாட் டு தே ஹாவ்? அவர்களிடம் என்ன இருக்கிறது? ஸோ சிங்குலருக்கு ஹேஸ் வரும், டஸ் வரும். ப்ளூரலுக்கு ஹாவ் வரும், டூ வரும். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொஸ்டினையும் அந்த சென்டென்ஸையும் சொல்லணும். மாணவர் ஒரு பேனா வைத்திருக்கிறார். ஸ்டூடெண்ட் ஹேஸ் அ பென். மாணவர்கள் அனைவரும் ஒரு பேனா வைத்திருக்கின்றனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, அப்போ தான் ப்ராக்டிஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஒருத்தர் வச்சுருந்தா ஹேஸ், நிறைய பேர் வச்சுருந்தா ஹாவ். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் எ பென். மாணவர் என்ன வைத்திருக்கிறார்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. வாட் டஸ் எ ஸ்டூடெண்ட் ஹாவ்? ஒரு மாணவர் என்ன வைத்திருக்கிறார்? மாணவர்கள் என்ன வைத்திருக்கின்றனர்? அவர்களிடம் என்ன இருக்கிறது? மாணவர்களிடம் என்ன இருக்கிறது? வாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ்? The student has a pen. What does a student have? All the students have a pen. What do students have? ஸோ எது சிங்குலர், எது ப்ளூரல் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொன்னேன், ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஒரு தடவை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அவங்களால இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அவரிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஹீ ஹேஸ் மோர் மணி. இதவே ப்ளூரலாக மாற்றி அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறதுன்னு சொல்லணும். ஆன்சர், தே ஹாவ் மோர் மணி. ஸோ ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். இப்போ அவரிடம் என்ன இருக்கிறது? வாட் டஸ் ஹீ ஹாவ்? டஸ் வந்திருக்கு, ஹீ வந்திருக்கு, ஹாவ் அப்படின்னு முடியுது. ஸோ இந்த டூ வேர்ப் எப்போவுமே ஹாவ் வேர்ப்ஸை தான் எடுத்துக்கிறோம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அவர்களிடம் என்ன இருக்கிறது இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்கள். வாட் டு தே ஹாவ்? இந்த கொஸ்டினும் ஹாவ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் முடியுது பாருங்கள். ஸோ சிங்குலருக்கு வாட் டஸ் ஹீ ஹாவ், ப்ளூரலுக்கு வாட் டு தே ஹாவ். அவர் ஒரு வீடு வைத்திருக்கிறார். ஹீ ஹேஸ் எ ஹவுஸ். அவர்களிடம் என்ன இருக்கிறது? இந்த கேள்வியை கேஷுவலாக அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். அவர்களிடம் என்ன இருக்கிறது? வாட் டு தே ஹாவ்? இங்கே காப்பி அண்ட் பேஸ்ட் எரர் வந்துருச்சு, அதனால் நான் ஹைட் பண்ணியிருக்கிறேன். த ஆன்சர் வந்து வாட் டு தே ஹாவ். அவரிடம் எத்தனை வீடுகள் இருக்கிறது? இந்த கேள்விக்கு ஆன்சர், ஹவு மெனி ஹவுசஸ் டஸ் ஹீ ஹாவ்? ஸோ ஹீ ஹேஸ் அ ஹவுஸ். அவர் ஒரு வீடு வைத்திருக்கிறார். அவர்களிடம் என்ன இருக்கிறது? வாட் டு தே ஹாவ். அவரிடம் எத்தனை வீடுகள் இருக்கிறது? ஹவு மெனி ஹவுசஸ் டஸ் ஹீ ஹாவ். பன்மையாக வர்றப்ப ஹவு மெனி ஹவுசஸ் டு தே ஹாவ். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆசிரியர் புத்தகங்கள் வைத்திருக்கிறார். டீச்சர் ஹேஸ் புக்ஸ். ஆசிரியர் ஏன் புத்தகங்கள் வைத்திருக்கிறார்? ஒய் டஸ் டீச்சர் ஹாவ் புக்ஸ்? டீச்சர் அப்படிங்கிறது ஒருமை, சிங்குலர், அதனால டஸ் வந்திருக்கு. ஒய் டஸ் டீச்சர் ஹாவ் புக்ஸ்? ஆசிரியர் எத்தனை புத்தகங்கள் வைத்திருக்கிறார்? ஹவு மெனி புக்ஸ் டஸ் டீச்சர் ஹாவ்? ஸோ இதுவும் சிங்குலர் தான். சப்ஜெக்டை தான் பார்க்கணும், ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடாது. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்குது, பன்மையாக இருக்குது, அதாவது புக்ஸ் அப்படின்னு இருக்குது. சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சென்டென்ஸில் முதன்மையாக இருக்கிறது சப்ஜெக்ட். இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? டீச்சரை பற்றி பேசுகிறோம். ஸோ தட் இஸ் தி சப்ஜெக்ட். ஹவு மெனி புக்ஸ் டஸ் டீச்சர் ஹாவ்? ஆசிரியர்கள் புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். இதை சொல்லுங்கள். டீச்சர்ஸ் ஹாவ் புக்ஸ்.
இந்த வைத்திருக்கிறார் அப்படின்னு இருக்க தமிழ் வாக்கியத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு திருத்தி வாச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர்கள் புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். டீச்சர்ஸ் ஹாவ் புக்ஸ். அவர்களிடம் 5 பேனாக்கள் இருக்கிறது. தே ஹாவ் 5 பென்ஸ். அவர்களிடம் எத்தனை பேனாக்கள் இருக்கிறது? இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்க. How many pens do they have? அவர்களிடம் எத்தனை பேனாக்கள் இருக்கிறது? Do they have? இந்த do அப்படிங்கிற வேர்பை வச்சு பார்க்குறப்ப இந்த வாக்கியம் பன்மையை குறிக்குது. அவர் ஏன் பேனாக்கள் வைத்திருக்கிறார்? அவர் அப்படின்னா சிங்குலர், அப்போ டஸ் வரணும். Why does he have pens? அவர்கள் ஏன் பேனாக்கள் வைத்திருக்கிறார்கள்? Why do they have pens? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக இருக்கும். எப்படி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். டூ, டஸ், அதே மாதிரி ஹேஸ், ஹேவ் யூஸ் பண்ணி. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். குழந்தைகளிடம் எத்தனை பொம்மைகள் இருக்கிறது? பொம்மைக்கு வந்து டாய்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.